மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஒரு 6:30 இருக்குங்க. டோர் ஓப்பன் பண்ணால் செம்மையாக இருந்தது இன்றைக்கி கிளைமேட்டு. மைல்டாக ஒரு பனிமூட்டத்தில் அப்போ தான் சன்ரைஸ் வந்து ஆச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு ஒரு 10 மினிட்ஸ் இருக்குங்க. அப்படியே நின்று ஃபோக்கஸ்டாக அதே பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே மனசுக்கு ரிலாக்ஸ்டாக ஒரு மாதிரி செம்ம ஃபீலாக இருந்தது. இப்போ டிசம்பர் மந்த்து நல்லா மழை பெஞ்சதுனால இலை மரம்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இலையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ பார்க்கவே ஒரு சூப்பரான மார்னிங்காக இருந்தது. ஸோ அப்படியே தான் மார்னிங்கே லைட்டாக ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே என்னோடய Q&A செஷன் இன்றைக்கி வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. எல்லாருக்கும் ஹாய்ங்க. நான் உங்கள் பார்க்கவி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஸோ இன்றைக்கி வந்து த்ரோட் எவ்வளோ பரவாயில்ல, நேற்றுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஸோ மார்னிங் சீக்கிரம் எழுந்து வெளில வந்தேன். சன்ரைஸ் அப்போ தான் ஆச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. ஸோ ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸாக வாக்கிங்லாம் பண்ணிவிட்டு சரி ஓகே நம்ம Q&A செஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து ஒரு மைண்டுக்கு தோணுச்சு. அதனால தான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்தேங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் ரிலேட்டடாக நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் டெய்லி உங்களுக்கு வரும். ஸோ ஸ்கிப் ஆகாமல் நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ நீங்களும் வீட்டிலேருந்தே வெயிட் லாஸ் பண்ணணும், ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பண்ணணும், உங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும், உங்கள் பாடியில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும், ஒரு எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஃபீல் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற டிப்ஸு, நம்ம எடுத்துக்கிற ரெசிபீஸு, நம்ம பண்ணுற வாக்கிங்கு, இப்போ வரைக்கும் வாக்கிங் தான் பண்ணுறோம். ஜான்வரியிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா டெமோ வீடியோ கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி கொடுக்குறேங்க. ஸோ இப்போ வெறும் வாக்கிங் ப்ளஸ் டயட்டு வீட்டில் இருக்கிறத வச்சு நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு எப்படி ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு டிப்ஸ்லாம் நிறையா கொடுத்துட்ருக்கேன். நிறைய ரெசிபீஸும் என்னோட ரொட்டீன் மூலமாக நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுப்பேன். ஸோ வந்து நம்ம சேலஞ்ச் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக போகணும், ஸோ நல்ல ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்றக்காக டெய்லி Q&A செஷன் மாதிரி வைக்கிறோம். ஸோ எல்லோரும் மனசில் என்ன கொஷின்ஸ் தோணுதோ இல்லை என்ன டவுட்ஸ் வருதோ ஸோ தயங்காமல் கேளுங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். இதனால் நிறைய பேருக்கு உள்ள மைண்டில் உள்ள டவுட்ஸ்லாம் கண்டிப்பாக கிளியர் ஆகும் அப்படின்றக்காக தான் நம்ம வந்து இந்த ஒரு செஷன் வைக்கிறோம். ஸோ நேற்றுக்கு வந்து கொஞ்சம் த்ரோட் பெயின் இருந்ததுனால நான் நேற்று Q&A செஷன் டிஸ்கஸ் பண்ணலை. ஸோ இன்றைக்கி வந்து பேசிக்காக ஒரு 2-3 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ராஜேஸ்வரி சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, உடம்பு பார்த்துக்கோங்க சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன். கண்டிப்பாக அவங்களும் ரெகுலராக அந்த சேலஞ்ச் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க, நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம கூட வந்து இன்ட்ராக்டிவாக போயிட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். கண்டிப்பாக சீக்கிரமே சரியாயிரும். நான் ஹெல்த்தே நல்லா தான் பார்த்துக்கிறேன் சிஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் விடாமல் உங்கள் டயட் ஃபாலோ பண்ணுங்கள். வாக்கிங் முடிஞ்சால் டெய்லி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிஸ்டர். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களால் அவ்வளோ முடியலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 30 மினிட்ஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. டயட் மட்டும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சிஸ்டர். கண்டிப்பாக நீங்களும் ரிசல்ட் பார்ப்பீங்க. என்ன டவுட்ஸாக இருந்தாலும் தயங்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. இல்லை நீங்கள் எதுனா உங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, உங்கள் டயட் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை நான் அன்றைக்கி வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு எந்த ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக பண்ணியிருந்தாலும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் சிஸ்டர். அது புதுசாக ஜாயின் ஆகுறவங்களுக்கும் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ தேங்க்யூ சிஸ்டர். வனிதா மணிகண்டன் சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து இன்றைக்கி கரெக்டான டயட் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பர் சிஸ்டர். ஸ்டார்டிங்கில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நம்ம 3 வேளையும் ப்ராப்பரான டயட்டு ப்ராப்பரான அளவுகளோடு நம்மளால் எடுக்கவே முடியாது. அது கண்டிப்பாக நம்ம ஒரு இர்ரெகுலராக நல்லா பசிக்கு ஏற்ற மாதிரி நல்லா சாப்பிட்ருப்போம். நம்ம நினச்ச அன்னைக்கே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி டின்னரில் கொஞ்சம் ஸ்நாக்ஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணணும், காஃபி டீ கட் பண்ணணும், அப்புறம் லஞ்சோட அளவுகள் ப்ரொப்போர்ஷன்ஸ் மாற்றணும். ஸோ அந்த மாதிரி ஒன்றா ஆட் பண்ணிட்டு வந்தால் குறைஞ்சது மினிமம் ஒரு 1 வீக் எடுத்துக்கும் தான் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சிஸ்டர் கேட்கும்போது. ஏதோ நானே புதுசாக ஒரு விஷயம் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்குது. ஸோ சூப்பர் சிஸ்டர். கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அந்த ஸ்டார்ட் பண்ணுற ஒரு நாள் தான் ரொம்ப முக்கியம். பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டெய்லி அடிச்சு நவுத்திடலாம். கண்டிப்பாக நம்மளால் முடியும் சிஸ்டர். ஸோ டெய்லி ஸ்ட்ரிக்டாக ஒரு ஹெல்த்தியான ரொம்ப சூப்பரான ஒரு டயட் பிளான் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும் சிஸ்டர். கூடவே வாக்கிங்கு இல்லை எக்ஸசைஸ் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதையும் சேர்த்து பண்ணுங்கள். சீக்கிரமே நம்ம ரிசல்ட் பார்க்க போகிறோம் சிஸ்டர். நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் டெய்லி அப்டேட் பண்ணுங்கள். நான் வாக்கிங் இவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் என்னென்ன ரெசிபீஸ் வந்து எடுத்துக்கிட்டேன், முடிஞ்சால் நீங்கள் ரெசிபீஸோடு ஷேர் பண்ணலாம். அதுவும் வந்து நிறையா பேருக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்கும். அதனால் சொல்கிறேன், மார்னிங் இது சாப்பிட்டேன், நான் ஆஃப்டர்நூன் இது சாப்பிட்டேன், டின்னருக்கு இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் ரெசிபீஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிஸ்டர் எல்லாருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். கீப் ராக்கிங். கண்டிப்பாக உங்களால் முடியும். நல்லா பண்ணுங்கள் சிஸ்டர்.
சங்கீதா சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி வந்து 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். 1 hour 13 minutes ஆச்சு, 1 hour 14 minutes ஆச்சுன்னு சொன்னாங்க. ஸோ சூப்பர் சிஸ்டர், கீப் இட் அப். அவங்க கையில் குழந்தை வச்சுட்டே பண்ணுறாங்க. வீட்டில் நானே தான் குழந்தைய தனியாக மேனேஜ் பண்ணிவிட்டு பண்ணுறேன், அவங்க தூங்குகிற டைமில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ எஃபோர்ட்ஸ் நான் சொல்கிற கண்டிப்பாக உங்கள் மனசுலேயும் தோணியிருக்கும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும். அதை புஷ் பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டாக இருந்திருக்கேன்றதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சிஸ்டர். கண்டிப்பாக பண்ணுங்கள். என்ன நீங்கள் பண்ணி ரிசல்ட்டு பார்த்தாலும் 100% அது உங்களோட உழைப்பு தான். ஸோ சூப்பர் சிஸ்டர், கீப் ராக்கிங். ஸோ நீங்கள் டெய்லி ரெசிபி ஷேர் பண்ணுறீங்க, அதில் எனக்குமே ஒரு சில ஐடியாஸ் வந்து கிடைக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சிஸ்டர் உங்கள் கூட சேர்ந்து இந்த சேலஞ்ச் ட்ராவல் பண்ணுறது. ஸோ நீங்கள் என் கூட இருக்கிறது இப்போது நான் சொல்லுவேன் இல்லைங்களா, ஸோ நான் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது எனக்கு யாருமே வந்து இல்லை, ஸோ நானாக எல்லா விஷயம் தெரிஞ்சு பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் அப்பப்போ ஐடியா கொடுக்குறது. ஸோ நான் அப்டாமினஸ் டயாசிஸ் ரெக்டஸ் பற்றி பேசும்போதெல்லாம் நீங்களும் அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணிங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணுறது என்ன ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணி முன்னாடி நோக்கி இன்னும் முடியும், நீ பண்ணு அப்படின்னு எனக்கு புஷ் பண்ணுற மாதிரி எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்குது சிஸ்டர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டெய்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களோட ரெசிபி ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது. ஸோ புதுசாக ஜாயின் ஆகிறவங்களுக்கும் கண்டிப்பாக மோட்டிவேட்டடாக இருக்கும் சிஸ்டர். சூப்பர் சிஸ்டர், கீப் ராக்கிங். நல்லா பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க சிஸ்டர். ஸோ கம்மிங் நியூ இயர் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஸோ நம்ம சேலஞ்சில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் டெய்லி சின்ன விஷயம் பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது கண்டிப்பாக எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பண்ணுற ஒரு விஷயம் நம்மளை தாண்டி யாராவது ஒருத்தரை போய் அது யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அது நமக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இல்லைங்களா. அது ரொம்ப அதில் கிடைக்கிற ஃபீலிங்கே வேறு, அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அதை நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ வந்து இன்னும் இதை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போகணும்னு என் மைண்டில் நிறைய ஐடியாஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நல்ல கிளியரான ரெசிபீஸ் கொடுக்கணும், கிளியரான என்னென்ன சாப்பாடு எந்தெந்த டைமில் நான் எடுத்துக்கிட்டால் நல்லது, ஸோ எந்த மாதிரி வெயிட் லாஸ்லாம் பண்ணலாம், வெயிட் லாஸ் அது கொஞ்சம் தப்பாக பண்ணிவிட்டு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், ஸோ நம்ம வெயிட்டை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, நம்ம ஐடியல் வெயிட் எப்படி பண்ணுறது, ஸோ நிறையா விஷயங்கள் நான் மைண்டில் யோசிச்சுட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஸோ நீங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் யோசிக்கவும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் நிறையா விஷயங்கள் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்க போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். திருப்பி சொல்கிறது தான், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஒரு ரிசல்ட் பார்க்குறதா ஒரு குட் ப்ராக்டிஸாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் அதை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எண்டு வரைக்கும் பாருங்கள். நான் என்னோடய ரொட்டீன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம ஒரு ஹாப்பி வெயிட் லாஸ், ஒரு ஹாப்பியான ஒரு ஃபிட்டான ஒரு நியூ இயர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்ங்க. நல்லா பண்ணுங்கள், உங்கள் சேலஞ்ச் நல்லா பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மோட்டிவேட்டடாக இருக்கும் எனக்கும், நம்ம வீடியோ பார்க்குற எல்லோருக்கும். அதுதான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஓகேங்க, இப்போ வீடியோவை வந்து என்னோடய ரொட்டீன் ஆட் பண்ணியிருக்கேன். எண்டு வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி மார்னிங் எழுந்தது ஃபஸ்ட் ட்ரிங்க்கு, வாய்ஸ் ரொம்பவே காலிங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா இன்றைக்கி நான் மெட்டபாலிசம் ட்ரிங்க் குடிக்கல, வாய்ஸ்னால் நல்லா கஷாயம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நிறையா மூலிகை, இஞ்சி, பனங்கற்கண்டுலாம் போட்டு கஷாயம் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ சூடாக அதுதான் இன்றைக்கி ஃபஸ்ட்டாக குடிக்க போகிறேன். என்ன பண்ணுறாதி? என்னது இது? கீரை பிரிக்கிறியா? அம்மா ஹெல்ப் பண்ணுறியாடி தங்கம்? எப்படி பிக்கணும்? அம்மாவுக்கு பிச்சு காட்டு. அப்படியே பிச்சு போடணுமா? தரவா? பிரிக்கிறியா? இந்தா பிரிச்சு போடு. அம்மா பிடிச்சிக்கிற பிரி போடு, உள்ள போடு, பிரிச்சு போடு. அம்மா ஹெல்ப் பண்றீங்களாடி தங்கம்? ஆதிரா, அம்மா ஹெல்ப் பண்றியா? தேங்க்யூ. இங்க பாரு, அம்மா பாரு. தேங்க்யூ. மழை பெஞ்சதுனால பிரண்டையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருந்ததுங்க. ஸோ நமக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. பெப்பர்லாம் நிறையா போட்டு லஞ்சுக்கு குழம்பு பண்ணலான்னு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பாவும் நானும் முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூட உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. எது வேணும்? என்ன வேணும்? கீரையா? சொல்லு, கீரை வேணும் சொல்லு.
சொல்லு கீரை. கீரை சொல்லு. கீரை. கீரை. கீரை சொல்லு. சொல்லு கீரை. கீரை. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இது வெயிட் லாஸ் தோசை இல்லை ப்ரோட்டீன் தோசை இப்படி வேணால் எடுத்துக்கலாங்க. நம்ம அடை தோசைக்கெலாம் மாவு அரைப்போம்ல, அதுக்கேற்ற மாதிரி எல்லா பருப்புலாம் போட்டு எக்ஸ்ட்ராவாக சுண்டல், கொள்ளு பருப்பு, கருப்பு கவுனி அரிசி எல்லாமே போட்டு ஒரு சூப்பரான தோசை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க அம்மா. இன்றைக்கி லன்ச் வந்துட்டு ரைஸ் கொஞ்சம், குழம்பு வந்து பரண்டை குழம்பு, பாவக்காய் பொரியல், முருங்கைக்கீரை பொரியல். ஸோ ரைஸ் விட நிறைய காய் வச்சு தான் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஹெவியான லன்ச் தான். ஈவினிங் வந்து ஒரு ட்ரிங்க் வந்து எடுத்துக்க போகிறேன். நல்ல த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கிறதுனால சுக்கு, மல்லி, அப்புறம் கற்பூரவல்லி இலை அதெல்லாம் போட்டு ஒரு டீ மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் போய் இது குடிச்சிட்டு வாக்கிங் கண்டினியூ பண்ண போகிறேன். பாருங்கள், நல்லாயிருக்கு தொண்டைக்கு இதமாக. லைட்டாக ஒயிட் சுகர் ஆட் பண்ணாமல் வெல்லம் வந்து போட்டிருக்காங்க, வந்து கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ சூப்பரான ஒரு சுக்கு மல்லி காப்பி, நல்லாயிருக்கு. மில்க் ஆட் பண்ணலை. ஸோ சுக்கு, மல்லி, கற்பூரவல்லி எல்லாம் போட்டு லைட்டாக வெல்லம் போட்டு சூப்பரான டீ ஒன்று குடிக்க போகிறேன்.